Hi viewers, welcome to misham. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 3 days வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் 0 சப்ஸ்கிரைபில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி வந்து ரன் பண்ணுறது சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு சில டிப்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அதுதான் வந்து பார்க்க போகிறது. இன்றைக்கி சொல்ல போகிறது 3வது ஒரு டிப்பு தான். அதாவது நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபர் இருந்தால் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனால ஒரு வீடியோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா ஸோ ஆல்ரெடி 2 டிப்ஸ் சொல்லியிருக்கோம். அதை வந்து வீடியோவில் இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்துக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த டிப் 3ல் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக வந்து நம்ம வீடியோஸை அப்லோட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் வந்து பற்றியே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நம்மளுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி தான் ஒரு செயலை வந்து செஞ்சிட்ருப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்காத செயலை வந்து நம்ம வந்து அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண மாட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒவ்வொரு செயலையும் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெக் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு டெக் சம்மந்தமான ஒரு 3 கண்டென்ட் பற்றி மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 3 வீடியோஸ் மட்டும்தான் போட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு அல்லது ஸோ வந்து ஏதாச்சும் லைஃப் ஸ்டைலு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 விஷயம் தான் தெரியுது, 3 கண்டென்ட் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 3 வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை வந்து பார்த்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு 3 கண்டென்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த 3 கண்டென்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்காக வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் வந்திருக்காங்கன்னா வச்சுக்கிங்களேன். ஸோ நீங்கள் வந்து வேறு ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து ஜம்ப் ஆகிட்டு போகும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்து வந்த கண்டென்ட் வந்து அதுதான், அந்த 3 கண்டென்ட் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னா ஸோ வந்து அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவா என்னன்றதே தெரியாது. அதனால் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வீடியோஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் வந்து எதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை தான் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸை அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயத்தை மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் 1000 வீடியோ வந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களால் அப்லோட் பண்ண முடியும். இல்லாட்டினா வந்து பாதி வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வராது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வராது. அதனால் வந்து நீங்கள் வீடியோஸை அப்லோட் பண்ணுறதை விட்டுருவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு தடையுமே இருக்காது. நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா வியூஸை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேர் வந்து பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸோ ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோஸோடைய லிங்க்கை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அப்படி ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் தான் பெருசாக நினச்சி வந்து ஸ்டேட்டஸ்லாம் வச்சு ஸோ அதில் தான் வந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருப்போம். அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும்தான் போவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்டாக்டில் இருக்க சர்க்கிளில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து இருப்பாங்க. ஸோ ஃபேஸ்புக்குன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது ஒரு பெரிய சோஷியல் மீடியாஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் சேனல், ஸோ வந்து ஒரு டெக் சேனல், ஸோ இந்த மாதிரி வந்து பியூட்டி அண்ட் ஹெல்த் இந்த மாதிரி சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயே வந்து நிறைய வந்து குரூப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சர்ச் பண்ணி தமிழ் குரூப்ஸ் அந்த மாதிரி சர்ச் பண்ணி உங்களுடைய வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வியூஸ் வந்து ஸோ இந்த மாதிரியே வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் சொல்லலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய யூடியூபர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஏதோ வந்து எல்லாரும் சேனல் ரன் பண்ணுறாங்க, ஸோ நாமளும் ஒரு சேனலை ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தனமாக சேனலை ரன் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனல் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபெதராகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சேனல் வந்து எப்பவுமே ஃப்ளாப் ஆகாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் வந்து அவங்களே வர ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் நீங்கள் போயிட்டு ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில். ஸோ சப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து தேவையே இல்லை. நம்மளுடைய முயற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை வரும்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.